வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் வீக் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் வீக்கில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கலக்கலான பன் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 1.5 கப் போல் மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம். ஸோ 1.5 கப் மைதாக்கு நான் 50லிருந்து 75 ml போல் பால் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் திக் மில்க் எடுத்திருக்கேன். நான் ஒரே ஒரு நம்பர் போல் முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஆக்டிவ் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் நான் 7 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் நான் 25 கிராம்ஸ் போல் பட்டர் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். பவுடர் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணலாம். வாங்க நம்ம பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எடுத்திருக்கிற ஃப்ரெஷ் திக் மில்க் லூக் வார்மில் வச்சுருக்கேன். நான் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஸோ லூக் வார்ம் கண்டிஷனில் இருக்கணும். கை விட்டால் கை பொறுக்கிற ஹீட் நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மில்க்கை நம்ம வார்ம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்த ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்த ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம கொஞ்சமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பவுடர் சுகர் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸ்ட்டுக்கு எப்பவுமே சுகர் இருக்கணும். அப்புறம் ஈஸ்ட் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் போல் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுமே நம்ம மாவு பிணையிற ஸ்டேஜை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துமே நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறத நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஈஸ்ட் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயாச்சு. இப்போ நம்ம மாவு பிணையிற ப்ராசஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஒரு போல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் மிக்சரை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த ஒரு முத்தியை நம்ம உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கும் பாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் நம்ம பன்னுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கு நம்ம ஒரு எக் முழுசாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையை வச்சுட்டு மாவை நம்ம பிணைஞ்சிடலாம். கை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா நம்மளுக்கு டபுள் த சைஸ் போல் நம்மளுக்கு புளிச்சு வரும். ஸோ ஒரு வாட்டி போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கூடாது. ஸோ மாவு பார்த்தா நம்மளுக்கு மாவில் பார்த்திங்கன்னா தண்ணி இழந்துப்போடு இருக்கும். நம்ம இப்போ பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிணையும் போது நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். ஸோ தண்ணி மட்டும் விடக்கூடாது, பாலில் தான் நம்ம மாவு பிணையணும். ஸோ மாவை பாருங்கள், டைட்டாக பிணைஞ்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர்ஸ் ஆட் பண்ணிடலாம். அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணணும், சால்டட் பட்டர் ஆட் பண்ணக்கூடாது பன்னுக்கு. ஸோ இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அன்சால்டட் இது நம்ம மாவோடு சேர்த்து நல்லா பிணையும் போது நம்மளுக்கு சாஃப்டான தோ கிடைக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ பாருங்கள், நம்ம பன்னுக்கு மைதா பிணைஞ்சி வச்சுட்டோம். இது நம்மளுக்கு 3 மணி நேரம் போல் அப்படியே நம்ம வெளியே விட்டுடலாம். மாவு நம்மளுக்கு புளிச்சு வரட்டும். புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பன்னுக்கு நம்ம மாவு டபுள் த சைஸ் வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். 2 hours போல் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல கலக்கலாக நம்மளுக்கு மாவு டபுள் த சைஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பன் செய்யறதுக்கு. ஸோ பாருங்கள், மாவு எடுத்து ஒரு ஒர்க்கிங் போர்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம் மாவை. ஸோ இது போல் தோ கத்திரை வச்சுட்டு நம்ம மாவு நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், நான் 6 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் பிரிச்சுட்டேன். இப்போ இது ஒவ்வொன்றுத்தையுமே எடுத்து நம்ம அழகாக நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நான் பன்னை நல்லா ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ண இந்த 6 போர்ஷன்ஸ் ஆஃப் டோவை பன் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம 1 hour போல் ரெஸ்ட் கொடுத்துட்டு 1 hour போல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அவனில் செட் பண்ணலாம்.
ஸோ பாருங்கள், நம்ம வந்து பன் வந்து நம்ம 1 hour போல் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். நீங்களே தெரியும், பன் பாருங்கள் டபுள் த சைஸ் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இது வந்து அவனில் வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நான் வந்து அவனை 180 degree Celsiusல வந்து 10 minutes போல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பன்னை வந்து நம்ம ப்ளஷ் பண்ணிடலாம். மில்கை வச்சுட்டு நான் வந்து வெண்ணையும் பாலும் ஒன்றோடு ஒன்று கலந்து வச்சுருக்கேன். இது எடுத்துகிட்டு நம்ம பன்னை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பன்னை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ பன்னை எடுத்து நம்ம அவனில் இன்சர்ட் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பன்ஸை. ஸோ அவன் ஓப்பன் பண்ணி நம்ம பன் இன்சர்ட் பண்ணிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், 180 degree Celsiusல 10 நிமிஷம் போல் நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பன்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் பாருங்கள், 170 degree Celsiusல 20 நிமிஷம் போல் வைக்கிறேன். 20 நிமிஷம் போல் ஆகும் நம்மளுக்கு பன் ரெடி ஆகிறதுக்கு. ஒரு சில நேரத்தில் வந்து 25 நிமிஷம் போல் ஆகும். ஸோ இந்த 20 to 25 மினிட்ஸில் நம்மளுக்கு பன் வந்து கலக்கலாக வெந்துடும். ஸோ இந்த 20 மினிட்ஸில் கழித்து நம்ம பார்க்கலாம் பன்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி குக் ஆகி வந்திருக்கு, பேக் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சில நேரத்தில் வந்து 25 மினிட்ஸ் எடுக்கும். நான் வந்து இன்றைக்கி 20 மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி 20 மினிட்ஸில் நம்மளுக்கு பன்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், 20 மினிட்ஸ் போல் நம்ம பன் வந்து பேக் பண்ண வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவன் ப்ராசஸ் நம்மளுக்கு எந்த ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலக்கலாம். நம்மளுக்கு பன் வந்து 20 மினிட்ஸ் பாருங்கள், பன் வந்து நம்மளுக்கு நல்லா கலக்கலாம் பேக் ஆகிடுச்சு. இமிடியேட்டாக வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். பன்னை வந்து அவன்லேருந்து எடுத்துகிட்டுமே பட்டர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் பன் வந்து அந்த ட்ரைனஸ் இருக்காது, நம்மளுக்கு அதே சாஃப்ட்னஸை மெயின்டைன் பண்ணும். பாருங்கள், ரொம்ப கலக்கலான பன் உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த பன்னை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நன்றி, வணக்கம்.